மீனராசி, மீனராசிக்கு 4 கிரக பெயர்ச்சிகள் நல்ல அருமையா நம்ம தேடக்கூடிய 5 வழிகளை கொடுக்க போறாங்க. சார் வழியே கிடைக்குமானே டவுட்டா இருக்கே சார். வழி கிடைக்கும், தேடுபவனுக்கு வழி கிடைக்கும். நம்ம எதை தேடுறோம்? பொருளை தேடுறோம், புகழை தேடுறோம், பணத்தை தேடுறோம், பாசத்தை தேடுறோம், அன்பை தேடுறோம். எல்லா தேடுதலுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். இதான் மீனராசிக்கு இந்த நேரம். தேடும் பொருள் யாவும் கையிலே வந்து சேரும். தேடுறத சிறப்பா தேடுங்க, டெய்லி தேடுங்க. நீங்க தேடுறதுன்னு மத்தவனுக்கு தெரிய வரும். யாருக்குமே தேடுறது தெரியாம இருந்ததுனாலே தேடுற பொருள் கிடைக்காது. இப்ப நான் 4 பேர் சேர்ந்து ஒரு பொருளை தேடினா நீ சொல்ல வேண்டாம். 4 பேரும் வெவ்வேறு பொருளை தேடுறோம். அப்ப என்ன பண்ணணும்? நான் இதை தான் தேடுறேன்னு அவன்கிட்ட சொல்லிடணும். நான் அதை தான் தேடுறேன்னு அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் சொல்வது நீ தேடின பொருள் கிடைச்சிட்டு போடுறா அப்படின்வான். அவன் சொல்லவே இல்லைனாலும் அவன் முகம் காட்டி கொடுத்துரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மீனராசிக்கு நிறைய பேரை முக விஷயத்தை கவனிங்க. மீனராசிக்காரர்கள் இந்த நான் சொல்றதை கூர்ந்து கவனிங்க. என் முகத்தை கவனிக்க வேணாம், சொல்ற வார்த்தையை கவனிங்க. இந்த வருஷம், இந்த 2.5 வருஷத்துக்கு ஜென்மத்துல இந்த சனி பகவான் போய் உட்கார்றாரு. அது திருக்கணிதப்படி வந்துட்டாரு. திருக்கணிதப்படி வந்துட்டார். வாக்கியப்படி வரலையா வந்துட்டார். இருக்கு ஆனா இல்ல. இப்படிதான் சொல்லணும். எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லணும்ல. இப்போ ஒரு கால் மீனத்துல இருக்கார், ஒரு கால் கும்பத்துல இருக்கார். ஆனா மீனராசியில வாக்கியம் என்ன சொல்லுது? எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாதான் சனி வந்தாதான் கணக்குங்கிறார். அது சொல்றது நியாயம் தானே. ஆனா திருக்கணிதம் சொல்றது எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காரு ஐயா, அவர் உட்காரல. இது நியாயம் தானே சார். வாக்கியமோ திருக்கணிதமோ சனி எங்க இருக்கார்? நம்ம வீட்டுலதான் இருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல் விஷயம், நம்ம கிட்ட பேசுறவனுடைய முகத்தை பார்க்கணும். ஃபுல்லா ஃப்ராடு சார், ஃபோர்ஜரி சார். இப்ப நிறைய ஃபோர்ஜரிகளை பார்ப்போம், ஃப்ராடை பார்ப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தையில பேசுவான், முகத்துல பேச மாட்டான், முகம் காட்டி கொடுத்துரும். அதனாலதான் சொல்லுவேன், இந்த போன்ல பேசும்போது பார்த்து பேசணும். உண்மையை பேசுற மாதிரியே இருக்கும், ஏமாந்துடாதீங்க. இந்த தடவை மீனராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேட் மார்க்கெட்டு, எந்த மார்க்கெட்லயும் கொண்டு போய் பணத்தை போட்டுடாதீங்க. ஒண்ணு பூமியில போடுங்க, நகையில போடுங்க. ஏதாவது ஒரு 10 ரூபாயை சிறுக சேர்த்து வச்சுட்டு கொண்டு போய் எதிலையாவது போட்டுட்டு ஏமாந்துடாதீங்க. நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிங்க, இதுல பணம் கிடைக்கும்னா இறங்குங்க. இல்லைன்னா முகத்தை வந்து சாயம் பூசிட்டு வந்து உங்களை ஏமாத்துவாங்க. நல்லவர்களை போல் நடித்து ஏமாத்துவார்கள். நான் அவ்வளவு தெளிவா சொல்றேன். இதை விட இன்னொன்னு என்னன்னா, இந்த ஜென்ம சனி மார்ச் 6ஆம் தேதி 2026 முழுமையா உட்கார்றாரு. அப்ப என்ன ஆயிடும்? நம்மளையே கவுத்துருவாங்க. நம்ம எதுக்குமே கவராத ஆளு. எல்லாரையும் நம்ம விரல விட்டு பார்ப்போம், நம்மள விரல விட்டு பார்த்துருவோம். பிரச்சனை அதிகம். அப்ப மீனராசி கூடுதல் கவனத்தோட இருக்கணும். எல்லாரையும் விஷமாவே பாருங்க. அது எப்படிங்க சொல்றது? நல்லதே இப்ப கிடையாது. விஷம் கூட முறிக்கும், விஷத்தை முறிக்கும். நாமளே ஒரு விஷம். அப்புறம் என்ன? நல்லவனாவே யோசிச்சோம்னா நல்லதே நடக்காது. கொஞ்சமாவது கெட்டவனா யோசிச்சு பார்க்கணும். ஒரு கதாநாயகன் படத்துல ஜெயிப்பான், எப்படி ஜெயிக்கிறான் கொஞ்சம் யோசிங்க. கதாநாயகன் எல்லா படத்திலும் ஜெயிக்கிறான் சுவாமி. எப்படி ஜெயிக்கிறான்? வில்லன் என்ன நினைக்கிறான்னு கதாநாயகன் நினைக்கிறான். எங்கேயாவது நல்லவனுக்கு நல்ல புத்தி தானே வரும், கெட்ட புத்தி எப்படி வர்றது? என்னைக்கு தெரிஞ்சுங்க, ஒருத்தன் ஜெயிக்கணும்னா கெட்ட புத்தி வந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறான். இதான் எல்லா படத்தோட கதைக்களமும் அதுதான். வில்லன் கெட்டவன், கதாநாயகன் நல்லவன். கெட்ட எண்ணம் நல்லவனுக்கு வந்தாதானே கெட்டவனை பத்தி தெரிய முடியும். அப்ப வந்து கேடு கெட்டவன் கதாநாயகன் தான் இல்லையா? இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்ப நம்ம தப்பு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நல்லா வரணும், வெற்றி அடையணும்னா எதிராளி என்ன தப்பு பண்ணுவான்னு முதல்ல தெரியும். சார் நான் ரொம்ப நல்லவன் சார், நான் முன்னேறவே முடியாது. அப்ப மீனராசி இப்ப நிறைய பேரை தெரிஞ்சுக்க போறீங்க.
முகபாவனைகளை தெரிஞ்சுக்க போறீங்க, ஆக்ஷனை தெரிஞ்சுக்க போறீங்க, பேச்சை தெரிஞ்சுக்க போறீங்க. ஏமாந்துடாதீங்க. கவுளி அடிக்குது பாத்தீங்களா? ஏமாந்துடாதீங்க. சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். சனி இந்த மணி ரூபத்துல சப்போர்ட் பண்றார். சிவஸ்ரீ சொன்னா கரெக்டா இருக்கும், நம்புங்க. குரு 4ஆம் வீட்டுக்கு வர்றார், இடமாற்றத்தை கொடுக்க போறார். சரியான இடமாற்றம், தரமான இடமாற்றம், தொழில முன்னேற்றம், தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடமாற்றத்தை உருவாக்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பயிரிடுவது, இன்வெஸ்ட்மெண்ட், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஃபேக்டரி கட்டுறது, இதெல்லாம் இப்ப லாபத்தை கொடுக்கும். தனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை உருவாக்குறது, தனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை உருவாக்குறது யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம குரு அப்படின்னா எதெல்லாம் பாதியில நிக்குதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி பார்த்த விஷயங்கள்லாம் இப்ப ஃபுல்ஃபில் ஆகும். ராகு 12ல, கேது 6ல. இப்ப உங்க ராசிக்கு ராகு கேது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாங்க. உங்க ராசிக்கு ராகு கேது. இந்த ராகு 12ல போய் உட்கார்றாரு. 12வது இடம் உடல் நலங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ இல்லையோ, உங்க வீட்டுல உள்ளவங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. எல்லாரையும் தெரியப்படுத்தி. ஒரு ஊருக்கு போறீங்கன்னா கூட வீட்டுல கார்ல ஏறி உட்காருங்க. எல்லாரும் சௌரியமா இருக்கீங்களா? எல்லாருக்கும் மாத்திரை எடுத்து வச்சு. இதெல்லாம் நல்ல போற டிராவல்ல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னுவான், வாந்தி வருதுன்னுவான். அப்ப போய் இந்த பைபாஸ் ரோட்ல எங்க போய் நீங்க மருந்து வாங்குவீங்க? கையில வச்சுட்டு போங்க. அதே மாதிரி கேது 6ல வரார், ரொம்ப லாபம், லட்சுமி கடாட்சம், பண லாபம் கிடைக்கும், ஏர்னிங் பண்ணலாம், நல்ல புத்திசாலித்தனமா ஏர்னிங் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணுதான், மீனராசி சீக்கிரட்டா ஏர்னிங் பண்ணணும். நீங்க என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க தில்லாலங்கடி வேலைன்னு வாங்க. ஒரு படமே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவி. இப்ப பேரை மாத்தி சொல்லணும்ல, ரவி மோகன் அவர் நடிச்ச படம் தில்லாலங்கடி. அதே மாதிரிதான் இப்ப நான் தில்லாலங்கடி வேலை நீங்க பண்ணணும், பெரிய அளவுல ஃபேமஸ் ஆவீங்க, பெரிய அளவுல நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும். தில்லாலங்கடி வேலைன்னா என்ன? நேர்மைதான், ஆனா குறுக்கோயில நேர்மையை செய்ய போறோம். நேர்மைதான், அசர்ற வழியில் நேர்மையை கொண்டு வர போறோம். நேர்மைதான், இன்னொருத்தர் எதிர்பார்க்காத வழியில கொண்டு வர போறோம். இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பூனையும் பால் குடிக்குமா, இதுதான் இப்ப நம்ம கொண்டு போற நேரம் மீனராசி. அப்ப நிறைய யோசிக்கணும். புதிய நண்பர்களை மாத்துங்க, சில நல்ல நண்பர்களை மாத்தி விடுங்க. பழைய கதை, பழைய நண்பர்கள், பழைய வீடு, இதெல்லாம் மாத்துங்க. ஒரு சேர் டேபிள் போட்டு இருக்கிறீங்கன்னா அதை கூட மாத்துங்க. ரூம்ல ஒரு செட்டப்பை மாத்துங்க. நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சென்ஸ்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. பழைய கார் வச்சிருந்தா புது கார் வாங்குங்க, பழைய வண்டி வச்சிருந்தா புது வண்டி வாங்குங்க. இப்ப 4 கிரகங்கள் அதெல்லாம் தான் உங்களுக்கு ரெடி பண்ணும். உங்களை நீங்க ஸ்டேட்டஸ்ல மாத்த, உங்க ஸ்டேட்டஸ் உயர போகுது, உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்க போகுது, பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது, பண வழிகள் கிடைக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. வியாபாரத்துல, அரசியல்ல, அதிகாரிகளோட நல்ல தொடர்புகள் கிடைக்க போகுது. தைரியமா இறங்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப தைரியம் ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்திலிருந்து விடுபடணும். கெட்ட பழக்கத்துக்கு மட்டும் ஈடுபடாதீங்க, நம்மளை கொண்டு போய் தள்ளும். கெட்ட பழக்கம்னா என்ன? அதாவது மற்றவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க. முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கணும் வாழ்க்கை, அதுல இருட்டு இருக்கக்கூடாது. கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப கவனமா வச்சுங்க. ஏன்னா கணவனுக்கு தெரியாம மீனராசியா யார் இருக்கீங்களோ பொய் சொல்றதுக்கு தயாராயிடுவீங்க. நான் அப்ப பொய் நிறைய வரும், பிளீஸ். அதே மாதிரி குடும்பத்திலையும் பொய் பேசிடாதீங்க, ரொம்ப பொய் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நான் தான் சொல்றேன், அது என்னன்னா நம்மளோட ஒரு விஷயத்தை மறைக்க போய் இன்னொரு விஷயத்தை மறைக்க போய் இன்னொரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறமா சில பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடும், அன்புக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடிக்டே வேண்டாம். நம்ம எல்லாரும் சொல்றாங்க, சார் ஒரே ஒரு தடவை சார் ஒரு பார்ட்டியில கலந்துக்கிட்டேன் அப்படின்னுவான். இல்ல இன்னைக்குதான் எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கிறானே. செல்போன் வாங்கினாலும் பார்ட்டி, செல்போன் உடஞ்சாலும் பார்ட்டி.
என்ன மாப்பிள்ள பார்ட்டி? ஏன் மாப்பிள்ள? செல் ஒடிஞ்சிடுச்சு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பார்ட்டி? கேலக்சி வாங்கியிருக்க மாப்பிள்ள. இப்ப எல்லாத்துக்குமே பார்ட்டி. கண்ணாடி போட்டா பார்ட்டி, இன்னொருத்தவங்க கண்ணாடி போட்டா பார்ட்டி. ரொம்ப நாள் நினைச்ச மாப்பிள்ள, ரொம்ப கண்ணு தெரியுதுன்னு, இப்பதான் அவனுக்கு தெரியுது கண்ணாடி போட்டிருக்கா மாப்பிள்ள, பார்ட்டி வைப்போம் மாப்பிள்ள அப்படிங்கிறான். என்ன மனுஷனுக்கு சந்தோஷம்? மனிதனுடைய சந்தோஷமே இன்னொருத்தனுடைய துக்கம் தான். பெரும்பகுதி அப்படிதான் நடக்கும். சந்தோஷம் எங்க ஆரம்பிக்கும்? துக்கத்துலதான் நடக்கும். அப்ப மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருங்க. இல்லற வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அலுவலக வாழ்க்கையிலும் சரி, எதையும் மறைக்காதீங்க. ஓப்பனா இருங்க. நீங்க மறைக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு மிரட்டி உங்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க. கவனமா இருக்கு. இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க நீங்க வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருக பெருமானை, விநாயக பெருமானை, துர்கா பரமேஸ்வரியை, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வ அனுகிரகத்தோட, நண்பர்கள் அனுகிரகத்தோட நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.